அனைவருக்கும் வணக்கம். இதுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, உள்ளதை உள்ளபடி அப்படியே எடுத்துக்கொண்டு அதுல பாதிக்காமல் நகர்ந்து செல்வதா, அல்லது உள்ளதை என் மனதுக்கு ஏற்ற மாதிரி அதை எடுத்துக்கொண்டு, ஏன்னா நான் எதை எப்படி பார்க்கிறேனோ அப்படிதான் எனக்கு தெரியும். அது எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம். எனக்கு எப்படி பார்த்தா எனக்கு சந்தோஷமும் நன்மையும் கிடைக்குமோ அதை நான் எடுத்துட்டு போறது சரியா, இல்லை எப்படி இருக்கோ அதை அப்படியே பார்த்துருவோம் அப்படிங்கிறது பார்ப்பது சரியா, எப்படி பார்த்தா நன்மையை பயக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. ஸோ அந்த கேள்வி வந்து புரியுது, ஏன் இந்த கேள்வி கேட்கப்பட்டது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறணும். ஆனா இந்த கேள்வி வந்து ரெண்டு இருக்கு. ஒன்று நான் பார்ப்பது, இரண்டாவது அதற்கு ஏற்ப நான் ரியாக்ட் பண்ணுவது, ரெண்டு இருக்கு. அதனால வந்து நான் வந்து மேல பரபிரம்ம நாலேஜுக்கெல்லாம் போகல. ரொம்ப சிம்பிளா லோக்கலா இருந்து நான் அதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுல இந்த கேள்வி நோக்கம் என்னன்னா, ரியாக்ஷன் ஒன்று இருக்கு, நான் எதிர்வினை ஆற்ற வேண்டும். அந்த எதிர்வினையில ஒரு டவுட் வருது, நீ பாசிட்டிவா பார்க்குறது நெகட்டிவா பார்க்குறது என்ன அப்படின்னா, இப்போ ஒருத்தர் வந்து திட்டுறாரு, டே நாயே என் வீட்டுக்கு ஏன் வந்த கிறுக்கு பையில, இனிமே வீட்டுக்கு வந்த கொன்றுவேன், நீ வந்து வந்து என்னை கஷ்டப்படுத்திட்டு இருக்க பேயே அப்படின்னு திட்டார். திட்டின உடனே என்ன, நான் அதை எப்படி பார்க்கிறேனோ அப்படித்தான் எனக்கு தோன்றுது. அவர் வந்து என்னை வந்து கொஞ்சுறாரு, அவர் வந்து என்னை வந்து அப்படியே வரவேற்கிறாரு, அவர் வந்து என்னை புகழ்றாரு அப்படின்னு அவன் எடுத்துக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன். இதை எடுத்துக்கிட்டான், ஓகே, இந்த பாட்டு புரிஞ்சிருச்சு. எங்க டவுட் வருதுன்னா, திருப்பி வீட்டுக்குள்ள போவான்ல, மறுநாள் வீட்டுக்குள்ள ஏன்னா வீட்டுக்குள்ள வரக்கூடாதுங்கிற நெகட்டிவா இவர் பாசிட்டிவா எடுத்துக்கிட்டாரு. அப்ப திருப்பி வீட்டுக்குள்ள போவான், அது பைத்தியக்காரத்தனமாகுதுல்ல. வராதரா, உன்னால நான் கஷ்டப்படுறேன், நீ என் வீட்டு பக்கமே வராதேன்ட்டு அவர் சொன்னா வரக்கூடாதுல. அப்ப நான் வராம இருக்கணும் அப்படின்னா அவன் என்ன திட்டுனான்னு எடுத்தாதான் வராம இருக்க முடியும். திட்டுனான்னு எடுத்தா வலிச்சிருது. சரி, அவன் திட்டலை என்ன கொஞ்சுறான்னு எடுத்தா நாளைக்கு வர வேண்டியது வந்துருமே, நாளைக்கு வராம வேற இருக்கணுமே. அப்போ என்ன பண்றது? அப்ப அந்த விஷயத்துக்காக இந்த கேள்வி கேட்கப்பட்டதாக நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா கேள்வி எதிர்வினை ஆற்றணும் நான் வந்து. ஆனா அதை எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறதான் இங்க மெயின். ஸோ அதுக்கு வந்து ரெண்டையும் எடுத்துக்கிற வேண்டிதான். உள்ளது என்னுடைய பதில் வந்து உள்ளதை உள்ளபடி பார்த்து எனக்கு தக்கன எடுத்துக்கிறது. தலைப்பு சொன்னா புரியாது, எக்ஸாம்பிள் சொன்னா புரியும். எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இப்ப அதே நான் சொன்ன எக்ஸாம்பிள், என் வீட்டு பக்கம் வந்துடாத நாயே, உன்னால நான் கஷ்டப்படுறேன், நீ எல்லாம் ஒரு மனுஷனா பேயே அப்படின்னு அவரு திட்டார். திட்டினவன அப்போ உள்ளதை உள்ளபடி எடுத்துக்கிறோம். எப்படி எடுத்துக்கிறோம்? வராதே, என் வீட்டுக்கு வராதே, நீ வருவதனால் நான் கஷ்டப்படுகிறேன் அப்படின்னு அவர் சொல்றத அப்படியே எடுத்துக்கிறேன். இது அடுத்து ரெண்டாவது சேர்த்து எடுத்துக்கிறேன். எப்படி எடுத்துக்கிறேன்? அதில் எனக்கு எது நன்மை தருமோ அதை எடுத்துக்கிறேன். அதை எப்படி அப்புறம் அடுத்து அவர் எடுத்துக்கிறேன்? அதை எப்படி எடுக்கிறேன்? சே, என் மீது அவளுக்கு எந்த உரிமை, அவர் எப்படி தன் மனதுக்குள் உள்ளதை வெளிப்படையாக தைரியமாக வெளிப்படுத்துகிறார், அவரை பற்றி நான் என்ன நினைப்பேன் என்று கவலை கொள்ளாமல், சிறிது கூட மானித்துவம் இல்லாமல், பெருமை இல்லாமல், பிரஸ்டீஜ் இல்லாமல், லுக்கிங் குட் இல்லாமல் தனக்கு பட்டதை அப்படியே வெளிப்படுத்தும் அந்த தைரியம் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. என் மீது எந்த அளவுக்கு உரிமை எடுத்து அந்த உரிமையை தன் உள்ளத்தில் உள்ளதை அப்படி கொட்டி தீர்த்திருக்கிறார் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிருக்கு. மேலும் இந்த தைரியம் எனக்கும் வர வேண்டும் அப்படின்னு நான் அவர் மூலியமாக கற்றுக்கொண்டேன் அப்படின்னு எடுத்துட்டான்னா, இப்போ அவர் மேல வெறுப்பு வராது, எனக்கு வலிக்காது. அவர் என்னை வெறுப்புடன் பார்க்கிறார், அவர் என்னை குற்றமாக பார்க்கிறார், அவர் என்னை கஷ்டப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் திட்டுகிறார் அப்படின்னு பார்த்தா தானே எனக்கு வலிக்கும். இப்ப நான் ஏன் இதுக்கு வந்துட்டேன், உள்ளதை உள்ளபடி எடுக்கல, உரிமையோடு பார்க்கிறார், வெளிப்படைத்தன்மையோடு இருக்கிறார், ஓப்பனாக பிரஸ்டீஜ் இல்லாம லுக்கிங் குட் இல்லாம
இருக்கிறார் என்பதை நான் அவரிடம் எடுத்துக்கொண்டேன். அவரிடம் நான் நிறைய பாடத்தை கற்றுக்கொண்டேன். அவரை நான் ஒரு குருவாகவே பார்க்கிறேன் அப்படின்னு எடுத்துட்டான். இப்போ உள்ளதை எடுக்கல. இவனுக்கு எது நன்மையோ எதை எடுக்க வேண்டுமோ அதை எடுத்துக்கிட்டான். ஆனா முதல்ல ஒரு ஹாஃப் என்ன, வீட்டுக்கு வராதே போடா, நான் உன்னால கஷ்டப்படுறேன், அதை அப்படியே எடுத்துக்கிட்டான். மறுநாள் வீட்டுக்கு வரமாட்டான். உள்ளதை எடுத்தான். அந்த உள்ளதில் தனக்கானதை எது நன்மை தருமோ அதை எடுத்துக்கொண்டான் அப்படின்னு தான் பார்க்கணும். ஸோ இப்படி பார்த்துட்டா நம்ம அந்த கேட்ட கேள்விக்கு உண்டான விடையை நம்ம சரியா சொல்ல முடியும். அடுத்து நான் மாயா பார்க்குறேன். மாயா பார்த்து என்ன ரியாக்ட் பண்ணுவேன்? பரபிரமமா பார்த்துட்டேன், என்ன ரியாக்ட் பண்ணுவேன்? அப்போ ரியாக்ஷன் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ்ன்னு போயிடுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ்னால் அது ஓகே. இங்கே லோயரில் பார்க்கும்போது நான் எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இங்கே கன்ஃபியூஷனாகவே இருக்குது. அந்த கன்ஃபியூஷனை தீர்ப்பதற்கு உண்டானதான் இங்கே இந்த கேள்வியாக வைக்கப்படுகிறது. அப்புறம் ஒரு இடத்துல சொன்னாங்க, நான் ஒரு இக்கட்டான நிலையில இப்போ அக்கா தங்கச்சி 2 பேர் இருக்கிறாங்க. அம்மா ஹாஸ்பிட்டலைஸ்டு இருக்கிறா, அக்கா தங்கச்சி இருக்கிறாங்க, ஐசியூவில் இருக்கிறா அம்மா. அப்படின்னா அக்காவும் தங்கச்சியும் அந்த அம்மாவை பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. அம்மாவை பார்க்கணுன்ட்டு அம்மா இன்னைக்கு ஃபுல்லாக ஐசியூவில் இருப்பாங்க அப்படின்ன உடனே, சரி ஐசியூவில் தானே இருக்கிறாங்க, நமக்கு ஒரு வேலை இல்லை, அக்கா நீ பார்த்துக்கோ அப்படின்னு தங்கச்சி என்ன பண்ணுறா, வீட்டுக்கு வந்துடுறா. அக்கா அங்கேயே இருக்கிறா. வீட்டுக்கு வந்த தங்கச்சி என்ன பண்ணுறான்னா, நைட்டா வெளியூருக்கு சென்றா. ஒரு பெரிய அவசியமான வேலைலாம் இல்லை, ஒரு சாதாரண வேலை, எஸ்கேப் ஆகி போயிடுறா. போன உடனே இப்போ உள்ளபடி உள்ளத்தை பார்க்கறது அப்படின்னா இங்கே தவறாக பார்ப்பது எப்படின்னா, ஆக ஐசியூவில் இருந்த ஒரு நாள் நம்மளை வச்சுட்டு போயிட்டா, அதுக்கப்புறம் நான் அவள் டிஸ்சார்ஜ் ஆகும்போது அவளுக்கு சில பணிவிடைகள் செய்ய வேண்டும், ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் அலைய வேண்டியது இருக்கும், அதில் ஒத்தாசை இருக்க வேண்டும், அவளுக்கும் அதில் உரிமை இருக்கிறது அந்த சேவையில். அதெல்லாம் எதையுமே கண்டுக்கிறாம எப்படி போய் தொலையிட்டோன்ட்டு இன்ஃபார்மே பண்ணாமல் அவளாட்டு ஊருக்கு வந்துட்டான். இது பொறுப்பற்ற தன்மை, சுயநலம், ஒரு முட்டாள்தனம், கொடூரம். என்னை யூஸ் பண்ணிக்கிறா என்னுடைய நல்லத்தனத்தை அப்படின்னு பார்த்து கஷ்டப்படுவது ஒரு இயற்கையான குணம். ஆனா இங்க கேள்வி கேட்டது என்னன்னா, 2 விஷயம் புரிஞ்சிருச்சு. ஒண்ணு, அவள் அம்மாவை நீ பார்த்துக்கொள் அப்படின்னு சொல்ற, நான் பார்க்க மாட்டேங்கிற. ஓகே, அதை அப்படியே எடுத்துக்கிற வேண்டியதான். அதை எப்படி எடுத்துக்கிறணும் அப்படின்னா, இந்த அம்மாவுக்கு சேவை செய்வதில் வரும் புண்ணியத்தை எனக்கு வேண்டாம், அந்த புண்ணியத்தை நீயே எடுத்துக்கோ. தாய்க்கும் சேவை செய்யும் பாக்கியம் உனக்கு, அதை நான் தானம் செய்து விடுகின்றேன். ஏன்னா அதில் நான் பாதி பிரித்து எடுக்க விரும்பலை. அந்த மாபெரும் புண்ணியத்தை உனக்கே தந்தருளுகிறேன். அந்த புண்ணியத்தை நான் உனக்கு தானம் செய்து விடுகிறேன். அந்த பாக்கியத்தை நீயே எடுத்துக்கொள் என்று தங்கச்சி போயிட்டா. ஏன்னா அவ அதை பாசிட்டிவா பார்க்கறேன்னா மறுநாள் வருவான்னு எதிர்பார்க்க முடியாது, வரமாட்டா, பார்க்க மாட்டா, அதுதான் உண்மை. ஆனா அந்த உண்மையை நான் எப்படி எனக்காக எடுத்துக்கிறேன், என்னுடைய பாக்கியமாக கருதுகிறேன், அந்த பாக்கியத்துக்கு அவள் செய்த தியாகமாக கருதுகிறேன். ஏன்னா அவளுக்கு தந்த புண்ணியம், அவளுக்கு கிடைக்க வேண்டிய அந்த புண்ணியம் வருது, வேண்டாம்ப்பா இந்த நீயே எடுத்துக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு போறா இல்லையா, அந்த பாக்கியத்தை கருதுகிறேன் அப்படின்னு அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டோம். அப்படின்னா இப்போ 2 எடுத்தாச்சு. பார்க்க வரமாட்டா, அப்போ நான் ஆல்டர்னேட்டிவ் பார்த்தாகணும், அடுத்து நான் தான் பார்த்தாகணும், அடுத்து என்ன பண்ணணும், வரலைன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் பார்த்தாச்சு. 2வது, வரலைன்னா எனக்கு வலிக்கும், அப்படியே எடுத்தா போட்டியோ பொறாமையோ, இதுவே ஒரு ஈகோ தான். அப்படியே எடுத்தா, இந்த அப்படியேங்கிற வேர்டு ஒன்றுமே இல்லை, நீ எப்படி எடுத்துக்கிறையோ அப்படி தான். ஏன்னா அது மாயேன்னு சொல்லியாச்சு. அப்போ உள்ளதை எடுத்தாச்சு. அடுத்த எப்படி எடுக்கிறோம், எனக்காக அதில் எனக்கு என்ன நன்மையாக இருக்கிறது, எனக்கு பெனிஃபிட்டும் இருக்குது, நன்மையும் இருக்குது, அதில் ஒரு பாடத்தையும் எடுத்துக்கலாம். ஸோ அவளால் தைரியமாக நம்மளை பற்றி அக்கா என்ன நினைப்பா, அம்மா என்ன நினைக்கும், புருஷன் என்ன நினைப்பான், ஊர்க்காரர்கள் என்ன நினைப்பார்கள், கவலையெல்லாம் இல்லை, சர்வ சுதந்திரம்.
யாரும் தன்னை பற்றி என்ன நினைத்தாலும் அதை பற்றி கவலைப்படாத ஒரு சுதந்திரத்தன்மை அவளிடம் இருக்கு. அந்த சுதந்திரத்தன்மை பார்த்து அவளை பார்த்து வியந்தேன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ நான் எனக்கான ஒரு நன்மையையும் எனக்கான பெனிஃபிட்டையும் அதே சமயம் உள்ளதை உள்ளபடியும் பார்த்து எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு நீங்க சேர்ந்து எடுத்தா கேட்ட கேள்வியின் நோக்கமாக கருதிய நான் அது பூரணமாகிவிடும். நான் டைரக்டாக பாசிட்டிவாக எடுத்துடுறேன் அப்படின்னா அவன் திட்டிக்கிட்டே இருப்பான், நம்ம போய் திட்டு வாங்கிட்டே இருப்போம், மேலும் மேலும் அவனை கஷ்டப்படுத்தி கொண்டிருப்போம், அதன் விளைவாக பாவத்தை சம்பாதிப்போம். இதுக்கு 2 உதாரணம் சொல்லிடுறேன். ஏக்நாத் மேல காரி துப்புறான். அப்ப காரி துப்புறான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப காரி துப்புறாங்கிறது அவன் தன் மீது வெறுப்புல தான் துப்புறான்னு அவருக்கு தெரிய போய் தான் அவனை போய் கொஞ்சல, அவன்கிட்ட போய் பேசல. ஆனா தெளிவா என்ன எடுத்துக்கிட்டாரு, கங்கா தேவி, இது கங்கையா, அது என்ன, கோதாவரி நதி என் மீது பிரியப்பட்டு என்னிடம் வந்து மூழ்கு என்று 107 தடவை மூழ்கடித்து புண்ணியத்தை வாரி வழங்கும் ஒரு தன்மையை அவன் எனக்கு தந்தான்னு பார்த்தார். ஆனா அவன் துப்புறான், அப்ப அவன் எனக்கு வந்து புண்ணியத்தை தந்துட்டானே அப்படின்னு சொல்லி அவனை வந்து, அதாவது நான் சொல்றேன்ல, அவனை வந்து வில்லனா தான் பாக்குறாரு. கடைசியில் அவன் காலில் விழுந்த பிறகுதான் அவனை சிஷ்யனா மாறுறான். அதேதான் ஏக்நாத் திட்டத்திட்ட அவர் வேற லெவலில் பாசிட்டிவா தான் பாக்குற மாதிரி தெரியுது. அதே மாதிரி ஒரு வர்றான், உரிமையோடு செருப்பு காலை போட்டு அவரை இன்சல்ட் பண்ணணும்னு பூஜை ரூமுக்குள்ள வந்தா இந்த அளவுக்கு உரிமையோடு எந்த ரிலேட்டிவ் எனக்கு வந்ததில்லை அப்படின்னு பாக்குறான். உடனே அங்க அங்க அவனுடைய மோட்டிவ் என்ன, இவரை கோவப்படுத்த வேண்டும், இவரை டென்ஷன் ஆக்க வேண்டும், இவனை எரிச்சலாக்க வேண்டும், இதுதான் அவனுடைய மோட்டிவ். ஸோ அப்ப அந்த மோட்டிவ்க்கு அவர் இடமே தரல, அந்த தெளிவா இருக்கிறாரு. ஸோ நான் இவனுக்கு வந்து அடிமை இல்லை அப்படிங்கிறதுல தெளிவா இருக்கிறாரு. ஆனா அவனால பாதிக்கவே இல்லை. அவனால பாதிக்க கூடாதுன்னா அவன்கிட்ட என்ன நன்மை இருக்கோ அதை எடுத்துக்கணும். எவன உரிமை எடுத்துக்கிட்டாரு. ஸோ அந்த மாதிரி அவனிடம் இருக்கும் அந்த எனக்கான நன்மையையும் எனக்கான பெனிஃபிட்டையும் எனக்கான ஒரு நாலேஜையும் எளிதாக அங்கேருந்து எடுத்துக்கிறணும். அதே சமயம் உள்ளது அவன் வர வேண்டாங்கிறான், போக வேண்டாம், திட்டுறான், பிடிக்கலை, விட்டுருவோம் அப்படிங்கிறது அந்த உள்ளதுக்கு நான் வந்து எதிர்வினையாற்றுவேன். ஆனால் அதே சமயம் அந்த உள்ளதினால் அது புகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, புகழ்றான்னு வச்சுக்கோங்களேன், சூப்பர்ரா, நீ கரெக்டாக நாளைக்கு வந்துடுறா, வேற லெவல்ரா அப்படின்னாலும் சரி, ஐயையோ இறைவன் டெஸ்ட் வைக்கிறான், ஸோ இவன் வந்து நம்மளை வந்து என்னதான் தப்பா நினைச்சிருந்தாலும் அவன் எவ்வளோ பெருந்தன்மையோடு நம்மளை புகழ்கிறான், ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த புகழுக்கு அடிமையாகக்கூடாது. நான் அவனிடம் இருந்து எதை நான் எடுத்துக்கொண்டால் எனக்கு நன்மையா இருக்கும். அவன் வந்து பொய்யாக என்னை திருப்திப்படுத்த நான் புகழாக்கில் இருக்கேன் என்பதற்காக அவன் என்னை புகழ்றான் அப்படின்னு எடுத்துக்கிட்டா புகழ்ல மயங்க மாட்டேன், அவன் உண்மையிலேயே புகழ்ந்தாலும். அப்போ உண்மையிலேயே புகழ்றான் இருந்துட்டா நமக்கு ரொம்ப முளைச்சிரும். ஸோ அதுல நான் என்ன எடுத்துக்கணும், அதே மாதிரி அவன்கிட்ட என்ன பெருந்தன்மை, அடுத்தவனை வந்து என்கரேஜ் பண்ணும் அந்த பெருந்தன்மையை அவனிடம் எடுத்துக்கொண்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபீலும் அவன்கிட்ட இருந்து எடுத்துக்கிறணும் அப்படிங்கிறதான் பார்க்கணும். ஸோ புகழோ இகழோ உள்ளதை உள்ளபடி பார்த்துருவோம். ஆனா வாங்குறான் நாளைக்கு, சரி போயிடலாம், வராதேங்கிறான், வரல, அப்போ உள்ளதை உள்ளபடி எடுக்கிறேன். ஆனா அவர் புகழையும் இகழையும் எனக்கான நன்மையாக எனக்கான பெனிஃபிட்டாக அதை நான் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அப்படி எடுத்துக்கொண்டு நான் நகர்ந்து செல்லும் போது உள்ளதை உள்ளபடி எடுக்கல 2வது ஹாஃப்ல. அதே மாதிரி உள்ளபடி நான் ரியாக்ஷனும் பண்றேன் அப்படிங்கிற 2ஐயும் மிக்ஸ் பண்ணா இந்த கேள்வியின் நோக்கம் புரியும் அப்படிங்கிறது என்னுடைய பதில்.